சவுத் இந்தியாவின் பிக்கஸ்ட் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் அப்படின்னு சொல்லிக்கிட்டா மட்டும் பார்த்தாது, மக்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும்ல. எப்படி பண்ணணும்? விக்கிபீடியா இருக்கிறத மேலோட்டமா படிச்சுட்டு வந்துட்டு அது மக்கள்கிட்ட மேலோட்டமா சொல்றது இன்ஃபுளுன்ஸ் கிடையாது. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது, அந்த பிரச்சனையோட காரணம் என்ன, அந்த பிரச்சனையில பாதிக்கப்பட ஆட்கள் யாரு, ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுது, ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா இது யாருக்காக கொண்டு வராங்க, மக்களுக்காக கொண்டு வராங்களா, இந்த திட்டத்துல மக்களுக்கு பயன் இருக்கா இல்ல மக்களுக்கு பாதகம் இருக்கா, இந்த திட்டங்கள் அரசியல்வாதிக்கு சாதகமா இருக்கா இல்ல அம்பானி அதானி அவங்களுக்கு சாதகமா இருக்கான்ற விஷயத்தெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி அதுல இருக்க நல்ல விஷயங்கள் என்ன கெட்டது என்னன்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதுதான் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர். யாருங்க அப்படிலாம் இருக்கா, எல்லாம் கண்டென்ட் போட்டோமா காசை பார்த்தோமா அப்படிதாங்க இருக்காங்கன்னு தான் நானும் சில நேரத்துக்கு முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒருத்தர் இருக்காரு, சரியான விஷயங்களை சரியான ஆதாரத்தோட வீடியோல கண்டென்ட்டா கொண்டு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்த்தோம்னா அதுக்கான தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்கிறத அவர் நிரூபிச்சிருக்காரு. 400 கண்டிப்பா வாங்கியே திருவேன் பப்ளிக் எக்ஸாம் எழுதின 10ஆம் கிளாஸ் பையன் மாதிரி பரபரப்பா சுத்திக்கிட்டு இருந்த மோடி அவரையே கடந்த 2 எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன்ல ஓட்டு கம்மியா வாங்கி குறைவான தொகுதியில ஜெயிச்சு கூட்டணி கட்சிகள் இருந்தாதான் ஆட்சியை அமைக்க முடியும்ன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாரு. அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இவரும் ஒரு முக்கியமான காரணம். வட இந்தியா பிஜேபியோட கோட்டை அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்த பாஜகவே கதற விட்டு ராமர் கோயில் கட்டுறோம், பெருமறையில ஓட்டு வாங்குறோம், பெரும்பான்மையில ஆட்சி அமைக்கிறோம் நம்பிக்கிட்டு இருந்த பிஜேபியவே ராமர் கோயில் கட்டின ஊபி மாவட்டத்துல பெருந்தோல்வி அடைஞ்சிச்சு. காரணம் மக்களுக்கு ஏற்பட்ட விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வர காரணம் இவர் பதிவிட்ட வீடியோக்கள். இவருங்கிறிய யாருப்பா அவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹரியானாவை சேர்ந்த த்ருவ் ரதி. 2014ஆம் ஆண்டு டிராவல் விளாக்ஸுக்காக ஆரம்பிச்ச ஒரு சேனல். அப்பப்ப மோட்டிவேஷனல் ஸ்பீச்சும் கொடுப்பாப்ல, அப்பப்ப எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் அவர் சேனல்ல போட்டுட்டு இருக்காரு. 2014 மோடி முதலா பிரதமரா ஆட்சி அமைஞ்சப்ப இவரும் பிஜேபியோட ஆதரவாளராக தான் இருந்திருக்காரு. இந்தியாவை ஊழல் இல்லாத இந்தியாவை மாத்த மோடியால மட்டும்தானே முடியும் அப்படின்னு இவர் நம்பிக்கிட்டு இருந்திருக்காரு. மோடியோட டிமானிட்டேஷன், அந்த கருப்பு பணத்தை மீட்டெடுக்கும் திட்டங்கள்லாம் இவரும் வெகுவா கவர்ந்து மோடி எப்படி இந்தியாவை மாத்திடுவான்ற ஒரு நம்பிக்கையோட இருந்திருக்காரு. 2015 தேசிய அளவுல எதிர்கட்சியா இருந்த ஆம் ஆத்மி கட்சி அன்றைக்கு டெல்லியில ஆட்சியில இருந்தாங்க. அன்னைக்கு முதலமைச்சரா, அதாவது டெல்லியோட முதலமைச்சரா இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஊழலுக்கு எதிராக ஒரு ஹெல்ப்லைன் நம்பரை கொண்டு வராரு. ஆனால் அத மத்தியில இருந்த பிரதமர் மோடி அவர்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்த விடாம அரவிந்த் கெஜ்ரிவாலோட சண்டை போட்டு அந்த திட்டத்தை தடை பண்றாரு. இந்த விஷயத்தை கவனிச்ச த்ருவ் ரதிக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிய வருது. மோடி இந்தியாவை ஊழல் இல்லாத இந்தியாவை மாத்துறதுக்காகலாம் வரல, ஊழல்ல அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்காக தான் பிஜேபியோட முக்கியமான ஒரு நோக்கமா இருக்குங்கிற ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. அதன் பிறகுதான் அவரோட வீடியோக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் பக்கம் போகுது. பிஜேபி மேல இந்த அதிருப்தி காரணமாகவும் பாஜகவோட கொள்கையோட வெறுப்பு காரணமாகவும் தொடர்ந்து அரசியல் வீடியோக்களை போட ஆரம்பிக்கிறார். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், பிஜேபி ஐடி செல் எக்ஸ்போஸ்ட், இவிஎம் ஹேக்கிங், தி ரியாலிட்டி ஆஃப் ஆதி யோகிநாத் அப்படின்ற வரிசையா அடக்கடுக்கான அரசியல் வீடியோக்களை அடுக்கிறாரு. அன்னைக்கு அவர்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வெறும் 50,000 பேர். 2018ஆம் ஆண்டு தொடர்ந்து பிஜேபி ஐடி செல் பார்ட் 2, 3 years ஆஃப் மோடி எக்ஸ்போஸ்ட், ஃபால் ஆஃப் இம்ரான் கான் போன்ற அரசியல் வீடியோக்கள் அலசி ஆராய்ச்சி போடுறாரு. இதுல குறிப்பா பாகிஸ்தான்ல இம்ரான் கான் எப்படி தோல்வி அடைஞ்சாருன்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனா இவர் கொடுத்த ஃபால் ஆஃப் இம்ரான் கான் வீடியோவை யூடியூபே இந்தியாவில் தடை செஞ்சிச்சு. அந்த அளவுக்கு அந்த வீடியோட டீட்டெயில்ஸும் ஆதாரங்களும் அவ்வளவு தெளிவா கொடுத்திருந்தாரு. இவர் என்னதான் ஹரியானாவை சேர்ந்தா இருந்தாலும் மேற்படிப்புக்காக ஜெர்மனி போறாரு. அங்கேயே ஜெர்மனி ஒரு பெண்ணை லவ் பண்ணி அங்கேயே கல்யாணம் பண்ணி ஜெர்மனிலேயே செட்டில் ஆகுறாரு. ஆரம்பத்துல எல்லார மாதிரியுமே மொபைல்ல வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் காலங்கள் மாற மாற அவர் நண்பரோட உதவியோட கேமரா ஒண்ணு வாங்குறாரு. கேமரா பார்க்க தனியாள், எடிட்டிங் தனியாள், கண்டென்ட் எடுக்க தனியாள் அப்படின்னு அவரோட வீடியோ குவாலிட்டியும் கண்டென்ட் குவாலிட்டியும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. இவரோட எல்லா வீடியோக்களும் ரொம்ப தெளிவாகவும் டேட்டா தெளிவாகவும் எல்லா வீடியோக்கும் சரியான ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுக்கறதுனாலையும் இவர் வீடியோக்கு மக்கள்கிட்ட ஆதரவு பெருகுது. ஆரம்ப காலகட்டத்துல காங்கிரசுக்கு எதிராக மனப்பான்மையில இருந்த த்ருவ் ரதி பின்பு பாஜகவோட உண்மையான நிலைப்பாடு தெரிய வரவும் பிஜேபியோட கொள்கை மீது கடுமையான விமர்சனங்களை முன்னெடுத்து வைக்கிறார். த கேரளா ரியல் ஸ்டோரி, மணிப்பூர் கலவரம், இந்தியா பாரத் பிரச்சனைகள் எல்லாம் கடுமையான விமர்சிச்சு அவர் வீடியோவை பதிவிடுறாரு. 2024 சர்வாதிகார ஆட்சியை நோக்கி செல்லும் இந்தியா அப்படின்ற ஒரு தலைப்புற வீடியோ எழுதிறாரு. அந்த வீடியோ பெரிய அளவுக்கு வட மாநிலங்கள பேசப்படுது. பிஜேபி கட்சிக்காரங்களே மாத்தி ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடியோ கிட்டத்தட்ட 25 மில்லியன் வியூஸ் வரைக்கும்.
மதுபான கொள்கை முறைகேட்டுல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது டிக்டர் அப்படின்ற ஒரு வீடியோவை வெளியிடுறாரு. இந்த வீடியோவும் கிட்டத்தட்ட 30 மில்லியன் வியூஸ் போது அவருடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கிட்டத்தட்ட 20 மில்லியன் சப்ஸ்கிரைபர் சொல்றாரு. பிஜேபி எப்போதும் போல இவர் காங்கிரஸோட கைக்கூலி, காங்கிரஸ்ல காசு வாங்கிட்டாரு, காங்கிரஸ் ஐடி செல்லோட அட்மினே இவர் தான், அதனாலதான் எங்களுக்கு தப்பா வீடியோ போட்டுட்டே இருக்காருன்னு சொல்றாங்க. அதற்கும் இவர் பதில் சொல்றாரு, நான் யாருக்கும் கைக்கூலியும் இல்ல, யார்கிட்ட காசு வாங்கிட்டோம், அவன் வேலை பார்க்கணும் அவசியம் கிடையாது, நான் ஜெர்மனில இருக்கேன், ஜெர்மனில இருந்து என் நாட்டை பார்க்கும்போது அந்த நாட்டுல இருக்க அரசியல் கொடுமைகளும் ஊழல் நிறைந்த அரசியலும் ஊழல் இருந்து இந்தியாவினால பார்க்க முடியுது, அதை பார்த்து பொறுக்க முடியாம எல்லா விஷயங்களும் சரியான ஆதாரத்தோட நான் வீடியோ போடுறேன், ஆதாரம் இல்லைன்னு என்ன கேள்வி கேளுங்கன்ற அளவுக்கு அவரும் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. இவர் வீடியோக்கள் இந்தியில இருப்பதாலையும் இவர் வீடியோக்கள்ல அதிக டேட்டாக்கள் தெளிவா கொடுக்கறதாலையும் ஆதாரங்கள் நிறைய கொடுக்கறதாலையும் இவர் பேச அரசியல் வீடியோக்கள் அந்த வட மாநில மக்கள்கிட்ட பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்திய சொல்லியிருக்காங்க. அந்த தாக்கம் தான் இந்த எலெக்ஷன்ல பிரதிபலிச்சதுக்கு முக்கிய காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. 10 வருடங்களுக்கு முன்பு தனி ஒரு மனுஷனா ஒரு டிராவல் பிளாக்ஸ் அப்படின்ற ஒரு சேனலை ஆரம்பிச்ச துருவ் ரதி இன்னைக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்ற 5 மொழிகள்ல சேனல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம், இதுதான் என்னோட கண்டென்ட் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த கண்டென்ட் அனலைஸ் பண்றதுக்கும் அந்த கண்டென்ட்டுக்கு தேவையான ஆதாரங்களை எடுக்கிறதுக்கும் அந்த கண்டென்ட் உண்மைத்தன்மை என்ன, எது போய் அப்படின்ற விஷயங்கள்லாம் சேகரிக்க இந்த கண்டென்ட்டை சேகரிக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 15 பேரை வேலைக்கு வச்சிருக்காராம். ஒரு தனி மனிதனால இவ்வளவு விஷயங்களை அனலைஸ் பண்ணி ஒரு தெளிவான ஒரு வீடியோ கொண்டு அந்த வீடியோ மூலியமா ஒரு நாட்டோட அரசியலும் மாற்ற முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியமா தான். ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர், ஒரு யூடியூபரால இவ்வளவு விஷயங்கள் பண்ணும்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் என்ன பண்றாங்க? ஏன் அவங்களால அதெல்லாம் பண்ண முடியாதா? இந்தியாவில் இருக்க அனைத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரியான விதத்துல சரியான விஷயங்களை சரியான ஆதாரத்தோட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதற்கான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா இந்தியாவோட நிலைமை எங்க இருக்கும், எப்படி இருக்கும்? ஊழல் இந்த ஆட்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்கா? ஊழல் இந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கா? வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.